அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட கழகங்கள் திமுக, அதிமுக இவங்க மக்கள் வரிப்பணத்தை சுரண்டுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வளக்கொள்ளை அதுதான் பெரும்பான்மை. அவங்களுக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு எம்எல்ஏ 30 கோடி செலவு பண்ணுறான்னா அந்த தொகுதியில் அவங்க வெறும் அந்த வரி பணத்தில் அந்த சும்மா அந்த இதில் வச்சுமே மட்டும் சம்பாதிக்க முடியாது. அவங்களுக்கே தெரியும் அது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற வளங்கள் எதுலேயோ ஒரு குறி இருக்குது. ஒரு கிரானைட் மலையாக இருக்கலாம், மலை சொன்ன ஒரு மண் அல்றதெல்லாம் இருக்கலாம், எதுவும் ஒன்றில் வச்சு அவன் அதோட 10 மடங்கு இல்லை 50 மடங்கு 100 மடங்கு வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கு பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் போய்ட்டுருக்கு. இதை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் உண்மை நிலவரம். இது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நடுவில் நீங்கள் போந்துக்கணும், இந்த தாவேக்கா தோழர்கள் நண்பர், என் தம்பி தங்கிகள், என் அண்ணன் தம்பி தான் எல்லாருமே, நீங்கள் போந்துக்கணும் இந்த சம்மந்தமே இல்லாமல் மொக்கையாக காமெடி பண்ணி இருக்காதீங்க தயவு செஞ்சு. இதை வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து ஏதாவது இது வரைக்கும் பேசுகிறீங்களா? இல்லை இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் பேச போகிறீங்களா? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கேட்டால் ஜெயிக்கணுன்றீங்க. நாங்கள் ஜெயிக்கிறோமே இல்லையோ, நாங்கள் பேசுகிறோம்ல, நீங்கள் பேசுங்க. சரி, ஜெயிச்சா மட்டும் பேசுகிறீங்களா? ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், அதுதானே உங்கள் நோக்கம். ஜெயிச்சா மட்டும் மக்கள் நலம் பண்ண போகிறீங்களா? இல்லை மக்கள் நலன் சார்ந்த வேட்பாளரை விஜய் நிறுத்தியிருக்காரா? எந்த வேட்பாளர், ஒரு வேட்பாளர் காட்டுங்க. மக்கள் நலன் சார்ந்த ஒரு இயற்கை வளம் சார்ந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள், இல்லை ஒரு இயற்கை ஆர்வலர்கள், இது மாதிரி எந்த ஒரு வேட்பாளராவது விஜய் நிறுத்தியிருக்காரா? ஏதாவது ஒரு ப்ரூஃப் யாராவது கொடுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட கிடையாது. ஆனால் நாம் தமிழர் நிறுத்தாமலே தேடி வராங்க. நாம் தமிழர் தேடி எதுக்காக வராங்க? அதோட அரசியல் ஆழத்தை புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எங்களை பார்த்து திமுக அதிமுக பயப்படுது, ஆனால் தாவேக்கா பார்த்து பயப்படல. ஏன் பயப்படல? இந்த ஒரு எலெக்ஷன் தான் இவனுங்க இருப்பானுங்க, ஓஹோன்னு பண்ணுவாங்க. இந்த முறை பயப்பட்டா இல்லைன்னு நான் சொல்ல. இந்த முறை ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் காசு கொடுத்தீங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் அதே மாதிரி மட்டமான ஒரு தொழிலதிபதிகளும் பெரிய பெரிய பணக்காரையும் வேட்பாளராக நிறுத்துனீங்க. அதை பார்த்து பயப்பட்டாங்க. கொள்கையில் பயப்பட்டாங்களா? கோட்பாடில் பயப்பட்டாங்களா? இல்லை போராடுறதை பார்த்து பயப்பட்டாங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நாம் தமிழரை பார்த்து அந்த உண்மையான அரசியலை பார்த்து பயப்படுறாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணினீங்கன்னா நாங்கள் உங்களை வரவேற்போம். நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கோம். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? அவங்க பண்ணுற அதே வேலையை நீங்களும் பண்ணுறீங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இதில் எங்களுக்கு 10%, 20%, 30%, 50%, 100%, 70%. நாம் தமிழர் இவ்வளோ போயிடுச்சு, அவ்வளோ போயிடுச்சு. நாங்கள் 0 கூட வாங்குறோம்டா, உங்களுக்கு என்னடா அதில்? நாங்கள் 0 வாங்கினாலுமே நாங்கள் உண்மையாக இருப்போம், உறுதியாக இருப்போம், தத்துவத்தை விடாமல் இருப்போம், கொள்கையோடு இருப்போம். நீங்கள் இருப்பீங்களாடா? தற்குறி பசங்களா இருப்பீங்களா நீங்கள்? உங்களை முடியுமா? ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு கொள்கை இருக்கா? கோட்பாடு இருக்கா? ஏதாவது இருக்கா? எவன் கூட்டாலையும் போவீங்க. 100 ரூபா கொடுத்தா போவீங்க, 500 ரூபா கொடுத்தா போவீங்க. நாங்கள் போக மாட்டோம். அது மாதிரி சொல்லுங்கடா. எவன் கூட்டாலையும் போக வேண்டியது, எந்த துண்டு கொடுத்தாலும் தோல் மேலே போட்டுக்க வேண்டியது. இதில் ஒரு பொழப்பா இது? நம்ம பிள்ளைங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க, நம்ம வருங்கால சந்ததிக்காக யோசிங்கடா கொஞ்சமாவது. இன்றைக்கி போகணுமா, ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சுமா, தின்னுமா, வந்தோமா, இதெல்லாம் ஒரு பழப்பாடா? பைத்தியக்கார நாய்களா? யோசிச்சு பண்ணுங்கடா. என்னமோ அவங்க நாம் தமிழர் பேசுகிறதுக்கு ஒரு எல்லளவு தகுதி உங்களுக்கு இருக்கா சொல்லுங்கள் பஸ். எப்போ இருந்திருக்கோம்? இதே கொள்கை கோட்பாடை நீங்களும் அப்படி பின்பற்றி ஒரு பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காம, கூட்ட காசு கொடுக்காம, எப்படி கூட்ட காசு கொடுக்காம எல்லா தொகுதியிலையும் காசு கொடுத்து கூட்டினீங்க இல்லையா? பிரச்சாரம் பண்ண ஆளுங்களை கூப்பிட்டு காசு கொடுத்து கூப்பிட்டு போனீங்களா இல்லையா? இது இல்லைன்னு மறுக்கணா பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? தற்குடிங்களா? அவங்களோட மட்டமான பேசுகிறீங்களாம். அவங்களுக்கு என்னடா வித்தியாசம் இருக்குது? அப்போது அவங்களே இது உங்களை கவர்றது அவங்க எவ்வளோ பரவாயில்லடா. அவங்க உண்மையான எதிரிங்க. நீங்கள் நல்லவான்னு பேரை வச்சு நடிக்கிற துரோகி. முதல்ல குத்துறவங்க நீங்கள்லாம். அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்கள் ஊழல் தான் பண்ணுறோன்னு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் திருடு தான் பண்ணுறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சு ஒத்துன்னு தான் பண்ணுறானுங்க. காசை கொடுக்குறோம், ஓப்பனாக கொடுக்குறாங்க. ஆளை காசு கொடுத்துட்டு ஓப்பனாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இப்படி தான் பண்ணுறாங்க தெரியும். அதை மாற்ற தான் நம்ம வரோம், புதுசாக வரோம், அதை மாற்ற தானே வரணும். ஆனால் அதையே அதை மாற்றுறேன்னு சும்மா பொய்யா சொல்லிவிட்டு அதே தான் திரும்பி பண்ணுறீங்க. அதுக்கு என்னத்துக்கு நீங்கள் வரீங்க? அது பண்ணாதீங்களா? நாங்கள் 0 கூட வாங்குறோம்டா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்போ நாங்கள் அடுத்த எலெக்ஷன் நிற்கும்டா.
திரும்ப 10 இல்லை 15 20 போ. இந்த முறை 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் வரப்போகுது. எவனாலையும் மாற்ற முடியாது. உங்களால் முடிய மாட்டா மாற்றாது. நீங்களாம் என்னடா உங்களை மாதிரி எத்தனை பேர் நாங்கள் பார்த்துட்டோம். கமலை பார்த்தாச்சு, தினகரனை பார்த்தாச்சு, எடப்பாடி எல்லாரையும் பார்த்தாச்சு. எல்லாரையும் பீட் பண்ணி தானே வந்துட்டுருக்கோம் நாங்கள். டேய் நீங்கள் இன்றைக்கி வந்து நேற்று பெஞ்ச மழையெல்லாம் இன்றைக்கி முளைச்ச காலம். நீங்கள் அவன் ஒரு டுபாக்கூர், அவன் ஒரு சல்லி பையன் காமெடி பீஸு, நீங்கள் ஒரு முட்டா பீஸு. நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து சொல்கிறீங்களா? நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். எல்லாம் நம்ம தம்பிங்க, நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் நாளைக்கு என்ன இருந்தாலும் உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் தானே போராடணும். புரியுதா? உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் தான் போராடணும். ஏன்டா நம்ம வரி பணம் போனால் கூட பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, திரும்ப ஒன்றும் பிரச்சனை வந்துடும். ஒரு மலை போய்ட்டு திரும்ப வரமாடா, ஒரு மணல் போனால் திரும்ப வரமாடா, ஒரு 6 செத்துற திரும்ப வரமாடா. நாய்கள் அதை யோசிக்கடா ஃபஸ்ட்டு. அதான்டா அவங்க மெயின் டார்கெட்டு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோடா. இதே தான் உங்கள் அந்த தாவே கலக்கிற பண்ணாடிகளும் பண்ணுதுங்க. அது தெரியாமல் நம்பி விஜய், மயிறு, மண்ணாங்கட்டின்னு போகிறீங்க. விஜய் நிறுத்துகிற ஒரு வேட்பாளர் கூட உறுப்பினர் வேட்பாளர் கிடையாது. உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? எல்லாருமே அதே திமுக அதிமுக வந்த காங்கிரஸ் பிஜேபியில் வந்த டுபாக்கூருக்கு தான். அது ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ஒரு ஏழை வேட்பாளர் காட்டுங்கண்ணா, உங்களால் முடிஞ்ச காட்டுங்கண்ணா பார்க்கலாம். ஒரு ஏழை வேட்பாளர், ஒரு சமூக ஆர்வலர், ஒரு இயற்கையாளர், ஒருத்தனை காட்டுங்க, உங்களால் முடிஞ்ச காட்டுங்கடா. காட்டிட்டு அப்புறம் நீங்கள் பேசுங்கடா நாம் தமிழரை. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நாம் தமிழரை பற்றி பேசுங்க. எங்களை பீட் பண்ணுறதுக்கு, எங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி திமுக அதிமுகவுக்கு கிடையாது. அதுக்கு வந்து நாம் தமிழரோட நல்ல ஒரு தூய சக்தி வந்தால் தான் பேச முடியும். நீங்கள் வாயில் மட்டும்தான் தூய சக்தி சொல்லுவீங்க. சரியா? தூய சக்தின்னா அது வாயில் சொன்னால் போதாது. உண்மையாக தூய சக்தின்னு. தூய சக்தின்னு என்ன? சரியாக ஜிஎஸ்டி கட்டணும், சரியாக வருமான வரி கட்டணும், சரியான தூய்மையான வேட்பாளரை நிறுத்தணும், வேட்பாளர்கள் வந்து ஊழல் பண்ணாதவங்களாம் இருக்கணும். சரியா? சொந்த பொண்டாட்டியை நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும், சொந்த மக்களை கரெக்டாக பார்த்துக்கணும். இதுதான் தூய சக்தி. இது எதுவுமே இல்லாத எப்படி தூய சக்தியாக இருக்க முடியும்? திருந்துங்கடா. டேய் போங்கடா. நீங்கள் இன்றைக்கி வருவீங்க, நாளைக்கு போயிடுவீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் என்றைக்குமே இருப்போம். சரியா? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.